மகளே, கேரளா லாட்டரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்காக பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம 17/2/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். மறுபடி 16ஆம் தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 307க்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு நம்ம 7 அப்படி 5ஆம் நம்பர் வர மாதிரி சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 7ஆம் நம்பர் ஒரு அருமையான வினிங்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தபடி நம்ம எதிர்பார்த்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 1 அதிகமாக எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி 1ஆம் நம்பர் வரல, இன்னும் ரிப்பீட்டட் நம்பராக வந்துடுச்சு. நம்மளுக்கு இன்றைக்கி வின்னிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசி போர்டில் 7ஆம் நம்பர் இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங்ஸ் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஓகே நண்பர்களே, நம்ம 17ஆம் தேதிக்கான ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சிங்கிள் நம்பர் தான் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கோம். ஓகேவா? அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 84 288 011 89 இந்த நம்பருக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் நம்மளே. ஓகேவா? ஓகே மகளே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 17ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு பார்த்துருவோம். ஓகேவா? 17ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு சிங்கிள் நம்பர் தான் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல நம்பர் தான் எடுத்து வந்துடுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 001 இந்த 001 வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்த்துல. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 001 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? டேன் ஆப்ஷன் போட்டு எடுக்க போகிறோம். இதோட ஃபார்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம 967 போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் நம்ம நோட் பண்ணணும். புள்ளிக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் நம்பர் 2 நம்பர் எடுப்போம். இப்போ சிங்கிள் நம்பர்னால 5ஆம் நம்பர். ஓகேவா? அதை மட்டும் எடுத்துக்கலாம். புள்ளிக்கு 2ஆம் நம்பர் 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? ஏன்னா 001 வச்சுட்டு நமக்கு ஒரு 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இல்லை 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 665 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 665 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளிக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 தான் கிடச்சிருக்கு. 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 665 வச்சு நமக்கு ஒரு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 462. இந்த 462 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 462 டேன் ஆப்ஷன் 967 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 462 வச்சு நமக்கு ஒரு 0 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 330. அந்த 330 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 330 டேன் ஆப்ஷன் 967 கூட நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 தான் கிடச்சிருக்கு. 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 330 வச்சு நமக்கு ஒரு 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 307 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 307 டேன் ஆப்ஷன் 967 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4ன்னு கிடச்சிருக்கு. 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 307 வச்சு அடிக்கல நமக்கு ஒரு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 4 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம டேன் மெத்தட் போட்டு எடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் நோட் பண்ணியிருந்தோம். இதில் 5 பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு 4, அடுத்து நமக்கு 0, அடுத்து நமக்கு 3. ஓகேவா? சி போர்டு, அடுத்து ஏ போர்டு, அடுத்து சி போர்டு, அடுத்து ஏ போர்டு. 4 பொறுத்தவரைக்கும் சி போர்டுக்கு அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏ போர்டு வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே. ஓகேவா? ஓகே, இன்னொரு ரூட்டு கூட நமக்கு சிங்கிள் ஷாட்டில் ரூட்டு கிடச்சிருக்கு. அதையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்தபடி நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை 001 இந்த 001 வச்சு நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 001 போட்டு நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 457 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 6ன்னு கிடச்சிருக்கு.
6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா. பாதி நம்ம வந்து 001 வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 665 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா 665 ரூட் ஆப்ஷன் 457 முடியல நமக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் புள்ளி நம்பர் 6 தான் கிடச்சிருக்கு. 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா. 665 நமக்கு ஒரு 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 462. இந்த 462 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 462 ரூட் ஆப்ஷன் 457 போடுங்க. நமக்கு வந்து முதறக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 0 தான் கிடச்சிருக்கு. 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 462 வச்சுட்டு நமக்கு வந்து 0 நம்பர் நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 330 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 330 ரூட் ஆப்ஷன் 457 போடுகள். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு கிடச்சிருக்கு. 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா. 330 வச்சுட்டு நமக்கு வந்துட்டு 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பற்றி நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 307 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 307 ரூட் ஆப்ஷன் 457 போடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 தான் கிடச்சிருக்கு. 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா. நம்ம வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 307 வச்சடிகள் நமக்கு வந்து ஒரு 4 நம்பர் கிடச்சிருக்கு. நம்ம 2 பேட்டர்ன் எடுத்துருந்தோம். இதில் வந்து டேன் மெத்தட் எடுத்துருந்தோம். அடுத்து நம்ம வந்து ரூட் மெத்தட் எடுத்தோம். ரெண்டுலேயும் நமக்கு ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 4 கிடச்சிருக்கு. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்து கன்ஃபார்ம் நம்பர் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days நம்ம மூவ் பண்ணிடும். இதில் 001 வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா 001 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 451 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணி இதில் 60 கிடச்சிருக்கு. 60 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. ஏன்னா 001 வச்சுட்டு நமக்கு 60 கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 665 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 665 வச்சுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 5 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. 5 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. நம்ம இந்த 665 வச்சு நமக்கு 5 4 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 462 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். 462 ரூட் ஆப்ஷன் 451 போடுங்க. நமக்கு முதலுடைய நம்பர் 0 இல்லாட்டி 5ன்னு கிடச்சிருக்கு. 0 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. அது 462 வச்சு நமக்கு 0 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பற்றி நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 330 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 330 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 7 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 330 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 7 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பற்றி நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 307. இந்த 307 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா 307 ரூட் ஆப்ஷன் 451 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படிலாட்டி 5ன்னு கிடச்சிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா 307 வச்சுட்டு நமக்கு வந்து 7 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 5 days வந்து எடுத்துகிட்டு போய் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேவா. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டுக்கான நம்ம ஒரு கணிப்பு எடுத்து நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் சார்ட்டில் பற்றி நம்ம வந்து ஒரு 4ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்கோம். அடுத்தபடியாக நம்ம வந்து 7 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. கணிப்பில் 7ஆம் நம்பர் வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். நம்மளே ஓகேவா. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு தனிப்பட்ட கசிங் மட்டும் தான். ஓகேமா. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 47 74 45 54 நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்ஸ் வந்துச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளே, இல்லாட்டி கசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க நம்மளே. ஓகேவா. ஓகே நம்மளே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 307. ஓகேவா. 307க்கு பார்த்தீங்கன்னா மணி அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 நாளாகவே நமக்கு வந்து ஒரு சூப்பரான வினிங் தான் கொடுத்துட்டு வராப்பில். பி போர்டுக்கு தொடர்ந்து ஒரு 3 நாளாகவே சூப்பராக வினிங் கொடுத்துருப்பா. ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு அருமையாக வினிங் சேர்த்துருக்கோம். பி போர்டில் 0 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு 3 8 6 1 கொடுத்துருப்பில். இல்லை 3ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிங் வந்து கொடுத்துருப்பில்.
ஓகேவா. பி போர்டுக்கு 0 நம்பர் ஒரு அருமையான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7 வச்சு ப்ளே பண்ணிட்டாப்புல. நான் பி போர்டுக்கு 0 போட்டுருந்தோம்னா ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்திருக்கும். அடுத்தபடி ஓம் சக்தி சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 2 கொடுத்துருப்பில்ல. 0 நம்பர் சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி சரவணன் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் 170 வரும். பாக்ஸ் போட்டு தான் பிசி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து எடுத்துருக்காப்புல. பசுமை புரட்சியார் பார்த்தீங்கன்னா 17-71 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 0 அல்லது 3 போட்டு அப்படின்னா ஒரு சூப்பரான வட்டி எதுவும் நாளைக்கு கொஞ்சம் 1 நம்பர் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்க நம்மளே. அடுத்து பார்த்தீங்கன்னா அதேபடி தீவா ஜெயக்குமார் அவங்க பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 1 சி போர்டுக்கு 7 சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஆனால் சி போர்டில் 7ஆம் நம்பர் ஒரு சூப்பரான கொடுத்துருக்காப்புல. அடுத்து கார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 5 கொடுத்துருக்காப்புல. இல்லை 0 நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளே. அடுத்து அகீம் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2 3 1 கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா அடித்த நம்பரே ரிட்டன் 2 நம்பர் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே மேலே நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மறக்காம ஒரு கணிப்பு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா.